சர்வம் மாயா. கடவுள் நம்பிக்கை இல்லாத கிட்டாரிஸ்ட்டு நம்ம ஹீரோ நிவின் பாலி. சரியான வாய்ப்பும் கிடைக்காம, வேலையும் கிடைக்காம, கையில் காசு இல்லாமல் அப்பா கிட்ட போய் ஒரு 200 கேட்டால் அவரும் கேவலப்படுத்தி அனுப்புவார். என்ன பண்ணதுக்குன்னே தெரியாமல் கடைசி ஃப்ரெண்டு நம்பூதிரி கூட சேர்ந்து நம்பூதிரியாக மாறிடுவார். வீடு வீடாக போய் யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணிட்டுருவார். அப்படி ஒரு நாள் ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும். பேய் ஓட்ட போவார். போன இடத்துல அந்த பேய் அந்த பையனை விட்டுட்டு இவரை பிடிச்சிடும். கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் சர்வம் மாயா. நிவின் பாலி ஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு கிட்டார் எடுத்து மாட்டிட்டாருன்னா கிட்டாரிஸ்ட்டாக மாறிடுறாரு. அப்படியே ஆப்போசிட்டாக வேட்டியும் கட்டி துண்டு பூணூல்லாம் போட்டுட்டு பட்டை அடிச்சிட்டாருன்னா நம்பூதிரியாக மாறிடுறாரு. அந்த கேரக்டருக்கே அப்படியே அளவெடுத்து செஞ்ச மாதிரி பக்காவாக செட் ஆகிருக்காரு. நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஹீரோயினி ரியா சிபு பேயா வருவாங்க. இந்த மாதிரி பேயெல்லாம் நம்மளை பிடிச்சதுன்னா வாழ்க்கை பூரா இந்த பேய் கூட சுற்றலாமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பேய், அழகான ஹீரோயினி. அதை தாண்டி ஒரு அபாரமான நடிப்பு. படம் தொடங்கி கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு அற தூக்கத்தை தர மாதிரி மந்தமாகவே போயிட்டுருக்கும். ஒன்ஸ் இந்த பொண்ணு உள்ளே வந்தோடனே படம் டேக் ஆஃப் ஆகும். கிளைமேக்ஸ் வரைக்கும் கிரிப்பாக இருக்கும். அஜு ஒர்க்கிஸ் நிவின் பாலி காம்போ வடக்கன் சில்வி அளவுக்கு ஒர்க் ஆகல. ஆனால் ஓகே. மொத்தத்தில் சர்வம் மாயா, சர்வமும் மாயா. மாயா மேத்யூ.